நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்சம் அமைதியா இரு, நாங்க பாத்துக்கிறோம். டேய், நம்ம காலேஜுக்குள்ள இதெல்லாம் தேவையாடா? போங்கடா. யார் மச்சான் அவனுங்க? சீனியர்ஸோட நிக்கிறானுங்க. அது சதீஷும் ரியாஸும், காலேஜோட சூப்பர் சீனியர்ஸ். முடிச்சு 3 வருஷம் ஆகுது, ஆனாலும் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்கள எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கானுங்க? பஞ்சாயத்து பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ண தான் இருக்கும். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது மாப்பிள்ள. நம்ம போய் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் போடுவோம்டா, அதுதான் சேஃபு. எப்படி அவங்க சீனியர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க? இல்லை மச்சான், அவனுங்களாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒன் சைடெல்லாம் முடிவெடுக்க மாட்டாங்க, கரெக்டாக பேசுவாங்க. மாப்பிள்ள, அவங்க ஒன் சைடில் எடுக்கிறாங்களோ இல்லை டபுள் சைடாக திருப்பி போட்டு எடுக்கிறாங்களோ அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இந்த பிரச்சனையை இவங்க கிட்ட பேச வேணாம். வா நம்ம திருப்பி போவோம். டேய், காலேஜுக்கு வெளியே நமக்கு எதனா பிரச்சனைனா இவங்க தான்டா வரணும். அவங்க கூப்பிட்டு பார்க்கலன்னா சரியா வருமா? என்னடா உங்களுக்கு ஒரு வேல் நாய்க்கர் பில்டப் கொடுக்குற? போய் என்னன்னு கேட்போம். ஒத்து வரலன்னா விரட்டிடலாம். எனக்கு கூட போய் பார்த்து பேசிடலாம் தான் தோணுது. எல்லாரையும் பகிச்சுக்க வேணாண்டா. அவனுங்க என்னன்னு கேளுங்கண்ணா. பண்றதையும் பண்ணிட்டு கேளுங்கண்ணா. வா அண்ணா, அவனுங்க அண்ணா. டேய் வாங்கடா. ஏய் கூப்பிடுறான்ல, வாங்கடா இங்க. டேய், ஏதாவது பிரச்சனை எங்கள்கிட்ட சொல்லலாம்ல. எப்போ பார்த்தாலும் பிரின்சிபல் ரூம் முன்னாடி போய் நிற்கிறீங்க. இல்லைண்ணா, பசங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்கடா. உங்களுக்கு வெளியே ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் தான் வந்து நிற்போம். என்னடா பிரச்சனை? ஆளை வச்சு அடிச்சிட்டானுங்கண்ணா. என்ன? ஏய், நீ பேசாத. கூட படிக்கிற காலேஜ் பசங்களே ஆள் வச்சு அடிக்கிற. உனக்குலாம் அசிங்கமா இல்லை? அவன் முதல்ல நடிச்சானா? அது என்னன்னு கேளுண்ணா. ஏன்டா சீனியர் மேலே கை வைப்பியா நீ? இல்லைண்ணா, அதுக்கு மன்னிப்புலாம் கூட கேட்டேண்ணா. மன்னிப்பு கேட்ட ஆச்சா? நாங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி ஆய்ந்தது. ஒரு ஜூனியர் காலேஜ் கன்டினியூ பண்ணிக்க முடியாது, பிரித்து மேய்ஞ்சிருப்போம். மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறேன்னா. மரியாதையெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாது. அவனுக்கு கொடுக்குற மாதிரி நடந்துக்கணும். நீங்களாம் சீனியரா இல்லை வில்லனா? டிராயிங் பண்ணுறப்ப டார்ச்சர் பண்ணாலும் அப்புறம் அன்பா பேசணும். ஏய், நீங்களும் கொஞ்சம் ஓவர் தான்டா. கரெக்டாக அந்த வெல்கம் பார்ட்டியை வச்சு ராகிங்லாம் முடிச்சிருக்கணும். எப்போ பாரு சீனியர்னு பந்தா கட்டினா அவனுங்களும் என்ன தான் பண்ணுவானுங்க? ஏய் பார், நாங்கள் யாருக்கு சப்போர்ட் கிடையாது. நமக்குள்ளே இருக்க பிரச்சனையை நம்ம தான் பேசி தீர்த்துக்கணும். மேனேஜ்மெண்ட்டுக்கோ பிரின்சிபாலுக்கோ இந்த மேட்ரு போகக்கூடாது. சண்டையோ சமாதானமோ எதா இருந்தாலும் நாமளே பேசி முடிவு பண்ணிக்கலாம், புரியுதா? சரிண்ணா. நாம இப்போ இந்த விஷயத்தை பேச வேணாங்க. நீங்கள் ரொம்ப சூடாக இருக்கீங்க. இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. வர திங்கக்கிழமை காலேஜ் முடிஞ்சோன்னா கிரவுண்டில் பேசிக்கலாம். சண்டையா சார், ஏன்னா அப்போ பார்த்துக்கலாம், ஓகேவா? என்னடா சொல்கிறேன்? அவன் சொல்கிற மாதிரி போட்டு பார்த்துக்கலாமா? மாப்பிள்ள சொல்கிறேன். ஏய், திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் கிடையாது. நீங்கள் அடிச்சுக்கணும் முடிவு பண்ணாலும் எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. வர்ற திங்கக்கிழமை பேசி முடிவு பண்ணிக்கலாம். இந்த விஷயம் மட்டும் பிரின்சிபால் கிட்ட போச்சுன்னா ஒட்டு மொத்த காலேஜுக்கு ஏதாவது ரூல்ஸை போட்டு சாவடிப்பானுங்க. எப்படி இந்த விஷயம் பசங்களுக்கு கசிஞ்சிருக்கும்? எல்லா ப்ரொபோசலும் காத்துட்டு இருப்பானுங்க. தேடி போய் ஆப்ப வாங்கிக்காதீங்கடா. இந்த கணக்கை எங்கே எப்படி தீர்க்கலான்னு பேசி முடிவு பண்ணிக்கலாம். இப்போ போங்க, நீங்களும் போங்கடா. போ போடா போ. டீச்சர் ஏன் நம்ம கண்ணுக்கு ஸ்லோ மோஷன்ல தெரியணும்? அதான பார்த்தேன். ஆஹா, அண்ணனோட காமெடியில் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு தெரியலையே. என்னை காணவில்லையே நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு, உயிர் ஓடி போனதோ உன்னோடு அன்பே. நான் நிழலில்லாதவன் தெரியாதா? என் நிழலும் நீ என புரியாதா? உடல் நிழலை சேரவே முடியாதா? அன்பே அன்பே, கடை போடும் பூங்காற்றே பூங்காற்றே, என் வாசல்
இது? பங்கனப்பள்ளி மாம்பழம்ப்பா. ஊர்ல இருந்து வந்துச்சு. திருநெல்வேலியில ஏதுன பங்கனப்பள்ளி மாம்பழம்? அதெல்லாம் அப்படித்தான்ப்பா. அட மாம்பழம் கிடைச்சா சாப்பிடுறத விட்டுட்டு இப்படி பழவண்டிக்கார மாதிரி போயிட்டு இருக்கீங்க. டீச்சருக்கு கொடுக்கலான்னு தான். பெரிய அதிகமானவரு ஔவையாருக்கு நெல்லிக்கனி எடுத்துட்டு போறாரு, அதுவும் ஸ்லோ மோஷன்ல. இன்ஜினியரிங் காலேஜ் அசிங்கப்படுத்தாதீங்கண்ணே. டீச்சருக்கு மாம்பழம் கொடுக்கறது தப்பா? தப்பில்ல, ஆனா இப்படி பின்னாடியே போறது ரொம்ப தப்புண்ணே. தம்பி, அண்ணனை தடுக்காத. டீச்சர், டீச்சர், எங்கேயோ போயிட்டீங்களே டீச்சர். ஓ, இது இம்சை தாங்க முடியலையே. தம்பி, நீ வாப்பா, போய் மாம்பழம் கொடுத்துட்டு வந்துடலாம். ஐயோ, நான் வரல, எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. சரிப்பா, நீ படி. நான் டீச்சர்ட்ட இதை கொடுக்கும்பொழுது ஜக்கு போய் தான் இதை கொடுத்து அனுப்புனான்னு சொல்லி உன்னை பத்தி 4 வார்த்தை நல்லதா சொல்றேன். இது அதை விட மோசமாவில் இருக்கு. அப்ப வரியா? வந்து தொலைறேன். டீச்சர் வராங்க, டீச்சர் வராங்க. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் மேடம். என்ன என்னது இது? மேங்கோ. அது தெரியுது. எதுக்கு 2 மாங்காவும் மாம்பழத்தோட வந்திருக்கீங்க? உங்களுக்கு தான் டீச்சர். என்ன லஞ்சமா? பஞ்சம்லாம் இல்ல டீச்சர். பஞ்சம்லாம் இருந்தா மாம்பழம் எப்படி விளையும்? உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ணே, அவங்க லஞ்சமான்னு கேக்குறாங்க. நோ, காணிக்க, பரிசு, அப்புறம் என்னமோ சொல்லுவாங்களே, டோக்கன். டோக்கன் டோக்கன் ஆஃப் லவ். அதுதான் டீச்சர். ஏண்டா, ஒழுங்கா ஒரு வார்த்தை பேச துப்பு இல்ல. நீ மாம்பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்து மார்க்கை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? நான் மார்க்கை கரெக்ட் பண்றதுக்காக உங்களுக்கு மாம்பழம் கொண்டு வரல. உங்க இங்க பார், நான் ரொம்ப நியாயமானவ. ஒரு டம்ளர் தண்ணி கூட ஸ்டூடெண்ட் கையில இருந்து வாங்கி குடிக்க மாட்டேன். என்னோட மைண்டும் நான் போடுற மார்க்கும் நியாயமா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எந்த ஃபேவரும் எதிர்பார்க்காததுதான். என்ன ஏன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸா நீங்க பாக்குறீங்க? அப்புறம் அது அது வந்து அது ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கங்க டீச்சர். ஃப்ரெண்டா? நீயா? தோழா தோழா கனவு தோழா 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 தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும். நட்பை பத்தி நாமும் பேசி தீர்த்துக்கணும். ஆமா, அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன பார்க்கும் போதெல்லாம் வித்தியாசமா முகத்தை வச்சுக்கிறியே, அது ஏன்? அது ஏன்னு நிஜமாலே உங்களுக்கு புரியலையா மேடம்? புரிஞ்சா ஏன்டா கேட்க போறேன்? அப்படின்னா நிஜமாவே புரியலல்ல? அதான் சொன்ன இல்ல புரியலன்னு. டேய், என்னடா அர்த்தம் அந்த பார்வைக்கு? மரியாதை மேடம். பெரியவங்க யாரை பார்த்தாலும் அண்ணன் அப்படிதான் மரியாதை கொடுப்பாரு. நேர்ல பார்த்தா அப்படி தெரியலையே. மேம், அதை விடுங்க மேம். இந்த காணிக்கையை ஏத்துக்கங்க. இங்க பாருங்க, சும்மா சும்மா வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. வழக்கமா என்ன பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. நீங்க என்னடானா விடாம வந்து தொல்லை பண்றீங்க. நாலேஜ் எங்க இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சி அண்ணன் உருவாம விடமாட்டார் மேடம். டேய், இந்த செந்தில் கவுண்டமணி காமெடி எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. பிரச்சனை பண்ணீங்க அப்புறம் கோர்ஸை முடிக்க மாட்டீங்க. கோர்ஸை முடிக்கலைன்னா பரவாயில்ல டீச்சர். வாழ்க்கை பூரா உங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற சந்தோஷமே எனக்கு போதும் டீச்சர். என்ன ஜென்மம்? டீச்சர், 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 மாம்பழமாவது வாங்கிக்க. எந்த நேரத்துல இவன் பக்கத்து பெஞ்சில் உட்காந்தோன்னு தெரியலையே. கிரகம் நம்மள பாடா படுத்துது. இது எங்க போய் முடியும் தெரியலையே.